ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ருசியான மீன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம மண் சட்டியில் பண்ண போகிறோம், அதனால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இதில் சார்கோல் வச்சு நம்ம தம் பிடிக்கிறதுனால இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி தம் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இது எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மீன் பிரியாணி. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். மீன் பிரியாணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கூடவே 2 பெரிய பூண்டை உடச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சிடலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பிரியாணிக்கு 1 கப் 2ஆம் தேங்காய் பாலும், இன்னொரு கப் 1ஆம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிடலாம். நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். கூடவே 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்ல ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் முதல்ல பண்ணி வச்சுடுங்க, அப்போ நமக்கு பிரியாணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மீனுக்கு பதிலாக முள் கம்மியான மீன் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வஞ்சரம் மீன் எடுத்துக்கலாம், வவ்வால் மீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடு முள்ளை தவிர முள் கம்மியான மீன் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே முள் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும் நமக்கு. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது நம்ம பிரியாணிக்கு பண்ணுறதுனால 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் மீனில் நல்லா பிடிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நம்ம வேறு மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது மேரினேட் ஆகிடும். அடுத்து நான் கொஞ்சம் மீன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு முள் கூட இருக்காது. அந்த மாதிரி முள் இல்லாத பீஸாக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதை பெரிய மீனில் இருந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் இந்த மாதிரி 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் மட்டும்தான் கொடுக்கும். நம்ம அதுக்கு அடுத்து தூக்கி போட வேண்டியது தான், அதனால் இதை ஒரு சின்ன முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நான் 2 பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும், இன்னொரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தம் பிடிக்கும்போது கலருக்காக சேர்க்குறது. இதே உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம கலர் பவுடரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் ஆனியன் ரெடி பண்ண எண்ணெயிலேயே முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்ல ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இதே எண்ணெயில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்துக்கும் போது மீன் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. லைட்டாக 2 சைடும் ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க எண்ணெயை நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நான் 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் நம்ம மீன் பொரிச்ச மீதி எண்ணெய் இருக்கும்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, அடுத்து 1 பிரியாணி இலை. நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் அளவு சேர்த்தாதான் நமக்கு மசாலா கரெக்டாக வரும். இது நான் 1/2 கிலோவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதே 1 கிலோனா நீங்கள் இதெல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நான் 2 பெரிய நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு மசாலா பண்ணும்போது எப்போவுமே பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக வரும். நம்ம இதெல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிறைய நேரம் வேக வச்சு எடுத்தால் தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். முள் இல்லாமல் கொஞ்சம் பீஸ் மீன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மீனையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே 1 கப் 2ஆம் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் புதினா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஜாவித்ரி சேர்த்துருக்கேன். இது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கிடைச்சா கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் நான் தயிர் சேர்க்கலை, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். மீன் கூட தயிர் சாப்பிடக்கூடாது, அதனால் நான் தயிர் சேர்த்துக்கல. அதுக்கு அலர்ஜி ஆகிடும், ஒத்துக்காமல் போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1ஆம் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் சேர்க்கலை. 1ஆம் தேங்காய் பாலும் சேர்த்து மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீனையும் இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தம் பிரியாணிக்கு தேவையான மீன் மசாலா ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பிரியாணி இலை, கூடவே பட்டை, லவங்கம், ஜாவித்ரியுமே சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 3/4 பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடணும். ரொம்ப வேக விட்டுடாதீங்க, அப்புறம் பிரியாணி நல்லா குழஞ்சி வந்துடும், உதிரி உதிரியாக வராது. இப்போ பாருங்கள், அரிசி 3/4 பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கு. 90% வெந்திருக்கணும். உடனே தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஜல்லடை கரண்டி மாதிரி எடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தம் பிடிக்க நம்ம ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்க போகிறேன். மண் சட்டி இல்லாதவங்க உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ நீங்கள் அதில் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் மண் சட்டிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இது புது மண் சட்டி, அதனால் நான் கீழே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம செய்து வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தான் அரிசியை எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க அரிசியை வடித்து வச்சுக்கோங்க. மேலே சேர்த்து நல்லா லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மேல் பகுதியில் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அடுத்து ப்ரௌன் ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கலக்கி வச்ச பால் சேர்த்துக்கலாம். இது நமக்கு இயற்கையாகவே மஞ்சள் கலர் கொடுக்கும், அதனால் எந்த கலர் ஒன்றுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்க மிளகாய் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாறி மாறி லேயர் வச்சுக்கணும்.
நான் இதில் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஜாவித்ரியும் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதுலேயும் பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம இதுவரை சேர்க்கலை, அதனால் இந்த டைம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக மேல் பகுதியில் சாதம் லேயர் தான் வரணும். அடுத்து மேல் பகுதியில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ப்ரௌன் ஆனியன், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பால், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே மசாலாலெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். கடைசியாக நான் இதில் இந்த மாதிரி சின்ன ஜாதிக்காய் தொண்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். இதுவுமே பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து நான் தம் பிடிக்கிறதுக்காக 4 பீஸ் சார்கோல் எடுத்து இந்த மாதிரி எரிய வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி மேலே சின்னதாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எரிய வச்ச சார்கோலை வச்சிடலாம். அடுத்து இந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக நான் சுற்றி கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சார்கோலில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்தோன்னா அந்த சார்கோலில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் பிரியாணியில் இறங்கிடும். நெய் விட்ட உடனே நீங்கள் மூடிடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் பிரியாணியில் பிடிச்சிக்கும். மறந்துடாதீங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து இந்த பிரியாணி கூட நான் ஒரு சாலட் ரெடி பண்ண போகிறேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த சாலடுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாலட் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பிரியாணி கூட நம்ம தயிர் எடுத்துக்க முடியாது, அதனால் நான் இந்த சாலட் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ 20 மினிட்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சார்கோல் ஃப்ளேவர் அந்த அளவுக்கு தெரியுது. நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரைஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த மசாலாவோட கலர் எல்லா ரைஸ்லேயுமே பட்டுடும். உங்களுக்கு ரொம்ப மசாலா மிக்ஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சாலட் கூடவே எலுமிச்சை ஊறுகாய் கூட இதை பரிமாறிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்பளம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த கிரேவி எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலா கூட சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி அரிசியை வெந்து ஊற வைக்க வேண்டாம். நம்ம மீனெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் ஊற வச்சா போதும், இல்லைனா ரொம்ப ஊறிடும். அரிசி வந்து ரொம்ப உடஞ்சிடும், அதனால் 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் கட்டாயம் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். நமக்கு மீனில் பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேக்கு நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் பண்ணலாம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.